அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த நவ கிரகங்கள், அதாவது நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் துலாம் ராசியில் நுழைகிறாரு. நவம்பர் 10ஆம் தேதி விருச்சிகத்தில் புதன் வக்ரமாகிறார். நவம்பர் 11 குரு கடக ராசியில் வக்ரமாகிறாரு. நவம்பர் 16 சூரியன் விருச்சிக ராசியில் நுழைகிறாரு. நவம்பர் 23 புதன் துலாம் ராசியில் நுழைகிறாரு. நவம்பர் 26 சுக்கிரன் விருச்சிக ராசியில் நுழைகிறாரு. நவம்பர் 28 சனி பகவான் மீன ராசியில் நேரடியாகவே மாறுகிறாரு. நவம்பர் 29 துலாம் ராசியில் புதன் வக்ரமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களில் ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றம் சில அசுப பலன்களையும் ஏற்படுத்தலாம், சில நேரங்களில் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த நேரத்தில் அசுப கிரகங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது சில அவ்வப்பெயரையும் அவமானங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அதி உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கணும். அதே மாதிரி மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அவமானங்களை சந்திப்பதை தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்களில் என்னென்ன பலன்கள், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா இந்த நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது சில நேரங்களில் தேவையே இல்லாத இடத்துல நீங்கள் பேச போய் தேவையில்லாத அவமானங்களை சந்திப்பதாக அமையப்பெருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத அசிங்கம் அப்படி இல்லைன்னா அவமானங்களை தவிர்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் ஒரு கலவையான ஒரு காலகட்டமாகவே தங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கப்பெற போகிறது. நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தின் தொடக்கத்தில் அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. 2வது 3வது வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை, ஒரு சுமாரான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் கூடுதலான முயற்சிகளை எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் 2வது வாரத்தில் ஒரு மதம் அப்படி இல்லைன்னா சமூக நிகழ்வுகளில் பங்கேற்க தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் அப்படி இல்லைன்னா நெருங்கிய நண்பர்களுடன் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டமும் தங்களுக்கு இருக்கலாம். அதே நேரம் எதிர்பாராத பெரிய செலவுகள் தங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட கவலைகளை ஏற்படுத்தக்கூடுங்க. இருந்தாலும் விரும்பிகளினுடைய உதவியுடன் இந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். 2வது பாதி, அதாவது 3வது வாரம் 4வது வாரத்தில் ஒரு குடும்ப உறுப்பினரின் மிக பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. இந்த காலம் அன்பின் அடிப்படையில் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க பெற்றாலும் உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரீதியாக சில பல ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவே இருக்க பெறும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் நேரத்தையும் பணத்தையும் செலவிட வேண்டியதாக இருக்கும். அதாவது எதிர்பாராத பெரிய செலவுகள் தங்களுடைய பட்ஜெட்டை சீர்குலைக்கலாம். வேலை செய்கிறவங்க தங்களுடைய வேலையை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா தவறுகள் அப்படி இல்லைன்னா சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க தவறுவது தங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு வழிவகுக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தினுடைய 2வது வாரம் அப்படிங்கிறத தங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். பருவகால அல்லது நாள்பட்ட நோய்கள் காரணமாக நீங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. அதே நேரம் வெளிநாடுகளில் தொழில் மற்றும் வணிகங்களை தொடர்பவங்க விரும்பிய வெற்றியை அடைவதற்கு சிரம
சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். கமிஷன்கள் மற்றும் நிதிகளில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாத இறுதியில், அதாவது 4வது வாரத்தில் நிதி சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த காலம் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் யாராவது தடைகளை உருவாக்க முயற்சிப்பாங்க. அதனால் தங்களுடைய காதல் உறவுகளில் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தங்களுடைய துணையின் உணர்வுகளை புறக்கணிக்கிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் தங்களுடைய உடல்நலம் மற்றும் உறவுகளில் மிகுந்த கவனத்தை செலுத்துவது அவசியம். பருவகால அல்லது நாள்பட்ட நோய்களால் நீங்கள் உடல் மற்றும் மன அழுத்தத்தை அனுபவிப்பீங்க. உடல்நல பிரச்சனைகளை எக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம். இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் தங்களுடைய அன்றாட வழக்கத்திலையும் உணவு முறையிலையும் சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியம். தொழிலதிபர்கள் குறிப்பிடத்தக்க ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கவும் நேரிடலாம். 2வது வாரத்தில் ஆடம்பரங்களுக்கு அதிக பணம் செலவிடுவது தங்களுடைய பட்ஜெட்டை பாதிக்க செய்யும். அதே நேரம் மாதத்தினுடைய நடுப்பகுதி, அதாவது 3வது வாரம், தங்களுடைய பிம்பத்தில் அதிக கவனத்தை செலுத்துங்க. அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்துங்க. தவறுதலாக கூட அவர்களை கேலி செய்யறது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. காதல் உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு கலவையானதாகவே இருக்குங்க. முதல் பாதியில் தங்களுடைய துணையை சந்திப்பது கடினமாக இருக்கலாம். ஆனால் மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்த விஷயங்கள் அனைத்துமே படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பேரழிவு அப்படி இல்லைன்னா வாய்ப்பு 2ஐயும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலம் அப்படிங்கிறது நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்தவாறே இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல்படலை அப்படின்னா அடுத்தடுத்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பணவரவு உங்களுக்கு இருக்கும், ஆனால் உங்கள் கைக்கு செய்கிறதுல தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த கந்திரஷ்டி அப்படின்றது எதற்காக வருகிறது? உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் பலரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது பொறாமையின் காரணமாக அவங்க நமக்கு இந்த மாதிரி நடக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுடைய மனதில் இயற்கையாகவே எழுகிறது. அப்படின்னா அதன் காரணமாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கந்திரஷ்டி விழும். இதன் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை தடை செய்வதோடு மட்டும் இல்லாமல் அடுக்கடுக்கான பிரச்சனைகளையும் அது கொண்டு வரும். இதில் இருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்படுவதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பச்சை நிற கண் திருஷ்டி தாயத்தை அணிவது ரொம்பவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சிரமங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. வியாபாரத்தில் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க. தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் சீர்குலைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் அமைதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருப்பீங்க. மிகவும் மோசமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் உருவாகலாம். சொந்த தொழில் தொடங்குவதற்கான சாதகமான நேரம் இது கிடையாது. உடல்நல பிரச்சனைகள் மிகவும் தீவிரமடைய ஆரம்பிக்கும். தேவையற்ற செலவுகள் வரலாம். பணியாற்றும் இடத்துல சற்று பொறுமையாக இருக்கிறது அவசியம். பல சிரமங்களை அனுபவிக்க போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். வேலையால் மன அழுத்தம் இருமடங்காக அதிகரிக்கும். நிதி ரீதியாக பல பிரச்சனைகள் உருவாகும். அனைத்து பிரச்சனைகள்லையும் பொறுமையாக இருப்பது அவசியமாகிறது. மிகப்பெரிய சவால்களை இந்த கண் திருஷ்டி தங்களுக்கு உருவாக்கும். நிதி சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். உடல் ஆரோக்கியம் பெரிய சிக்கலாகவே மாறும். திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடுகள் எழலாம். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு நல்ல நேரம் இந்த காலகட்டம் கிடையாது. எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன்பாக நீங்க கொஞ்சம் தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அவசியமும் கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் சாதகமாக எந்த ஒரு விஷயத்திற்குமே இருக்காதுங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா காதலர்களுக்கு ஒரு மோசமான காலகட்டமாகவே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் வேற தங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. செய்யக்கூடிய
அனைத்து விஷயங்கள்லையுமே தடை உண்டாகலாம். நிதி விஷயங்களை கையாளும் போது கவனமாக இருக்க பாருங்க. எல்லாவற்றையும் எச்சரிக்கையுடன் முன்னெடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது சில பல விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்காத பல மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான சில திருப்பங்கள் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை அது ஏற்படுத்துவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். இருப்பினும் சின்ன சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவதை தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. எதுக்குமே அவசரம் கூடாது. நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வேலையை 2 முறை செய்வது போல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. நீண்ட தூர பயணங்களின் போது கவனம் எப்பொழுதும் இருக்கட்டும்.